அன்பினிய உறவுகளை, இன்றைய தினம் நாம் நேற்றைய தினம் விட்டுப்போன காலனுடைய தொடர்ச்சியை காணவிருக்கின்றோம். அத்துடன் நாம் இந்த சர்க்கரை நோயினை சர்க்கரை நோய்க்கு இன்னொரு பெயர் என்னன்னா, இது அமைதியாக கொல்லக்கூடிய ஒரு நோய் என்ற பொருள்படக்கூடிய டயபெட்டிக் இஸ் அ சைலண்ட் கில்லர். டயபெட்டிக் இஸ் அ சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஏன் இந்த டயபெட்டிக்கை இவ்வளவு ஒரு கொலைகாரனை போல ஏன் சொல்லுகின்றனர் என்பது பற்றி பார்க்கலாம். அடுத்து நேற்று நான் காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வருகின்ற சிக்கல்களிலிருந்து தடுப்பது, காப்பது எப்படி என்பது பற்றி நான் விளக்கி கொண்டு வருகின்ற போது, என்னுடைய மொபைலில் இன்டர்னல் எஸ்டி கார்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு. அதில் ஸ்பேஸ் கிடையாது. அதனால அடுத்தடுத்து நான் அதில் வீடியோ பதிய முடியாமல், காணொலி பதிய முடியாமல் போய்விட்டது. அதனால் நேற்று அதனை நான் தொடர்ந்து பதிய முடியவில்லை. அதனுடைய தொடர்ச்சி என்னென்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்சுலின் பம்ப் அப்படின்னா என்ன, இன்சுலின் எந்தெந்த வழிகளில் எடுத்துக்கிறாங்க, அதை இன்னைக்கு நாம் பார்க்க போகின்றோம். 2 தலைப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜென் கதை ஒன்று. ஒருவர் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தேடி எத்தனையோ நூல்களை கற்று வருகிறார். பல லைப்ரரிக்கு போகிறாரு, புத்தகங்கள் படிக்கிறாரு, வெளியெல்லாம் அலைஞ்சு பார்க்குறாரு. வாழ்க்கைன்னா என்னன்னு அவருக்கு புரியலை. அவர் கற்ற அறிவு, இந்த உலக அறிவு எல்லாற்றையும் படித்து கூட என்னடா இதுன்னு ஒன்றும் புரியலை. சரி, இது பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் யாருன்னா ஜென் துறவிதான் என்ற தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறார் என்றால், இவர் ஒரு ஜென் துறவியை தேடி செல்லுகின்றார். ஒரு ஜென் துறவியை பார்த்து விடுகிறார். பார்த்துவிட்டு அவரிடத்தில், துறவி அவர்களே, என்னுடைய சந்தேகத்தை நீங்கள் போக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். சரி சொல்லுப்பா, என்னதான் உன் சந்தேகம் என்று அவர் கேட்கின்றார். வாழ்க்கை என்பதனுடைய அர்த்தம் என்ன, வாழ்க்கை என்பதனுடைய அர்த்தம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சரி, நீ காத்திரு, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இவர் உள்ள போறார். தன்னுடைய அறையினுள் போகிறார், வீட்டுக்குள் போகிறார். போய் வருகின்ற போது என்ன சொல்கிறார்னா, ஒரு கப்பில் டீ கொடுக்கிறார். டீயை எடுத்துக்கு வந்துட்டு, அவர் நமக்கு தான் காப்பி வைக்கல, டீ கொடுக்க வருகிறார் என்று அந்த சந்தேகம் கேட்க வந்தவர் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என்ன சொல்லுன்னா, அவருக்கு டீயை கொடுக்கிறார். டீயை கொடுத்து விட்டு திரும்ப அந்த கலாஸ் எடுக்க வர்றார், கப்பை எடுக்க வர்றார். வருகின்ற போது என்ன செய்கிறான்னா, அந்த டீயில் சூடான டீ, அதில் மீது இருக்கிற டீயை அந்த கேள்வி சந்தேகம் கேட்க வந்தவருடைய தொடையில் ஊற்றி விட்டுறாரு. அவர் கதறாரு. இதுதான் வாழ்க்கை என்கிறார். இவருக்கு புரியலை. சாமி, துறவியை எனக்கு புரியவில்லை என்கிறார். வாழ்க்கை என்பது எதிர்பாராமல் நடக்கும். எதையும் நாளைக்கு இது நடக்குமா, இல்லை வேற எதுவாவது நடந்து விடுமா என்று எதையும் நாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. வாழ்க்கை எப்படி வருகின்றதோ அதை அந்த கணத்தில், அந்த நொடியில் நாம் வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும். நீ உலக அறிவெல்லாம் வச்சு ஒரு வாழ்க்கையை கணக்கு போடக்கூடாது. இது வந்துருமோ, அது என்னன்னா, லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபிள். நீங்கள் கற்பனை பண்ண முடியாதது, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்குமா என்று யூகிக்க முடியாதது. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை நாளைக்கு எப்போ நடக்கும், பிறகு எப்போ என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாதது.
அது வந்து நிரந்தரம் இல்லாதது. முக்கியமானனா அவங்க சொல்றது இம்பெர்மனன்ஸ். இது வந்து இம்பெர்மனன்ஸ். லைஃப் இஸ் இம்பெர்மனன்ஸ். லைஃப் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. அவர்கள் எதை உணர்றானா, நிரந்தரம் இல்லாததே நிரந்தரமானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிறோம், நிரந்தரமா எதுவுமே இல்லை. ஒரு மனிதனுக்கு வருகின்றது மட்டும் இல்ல, இந்த உலகில் இயற்கை பேரழிவுகளினால வந்து பல ஆயிரம் வருடங்கள் இருந்ததெல்லாம் கூட ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. எத்தனையோ கோயில்கள் அழிந்து விட்டன, எத்தனையோ தீவுகள் ஒளிந்து விட்டன. இப்படி ஒன்று வருகின்ற போது இன்னொன்று அழிந்து விடுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, பாறை மணலாகிறது, அது ஆற்றோடு கலக்கிறது, அல்றோம், வீடு கட்டுறோம். இது திரும்ப வந்து பாறையை வந்து நொறுக்குறாங்க, பவுடர் ஆக்குங்க, சிமெண்ட் ஆக்குறாங்க. இப்படி ஒன்று மாறி ஒன்றாக வருகிறது. இப்போ மழை பெய்யுது, கடலில் வருது. கடல் வந்து ஒரு சில இடங்களில் ஐஸ் கட்டியாக போகுது. ஐஸ் கட்டியை வந்து உருக்குறது தண்ணியாக போகுது. கடைசியில் வந்து அதுவும் ஒன்றும் இல்லாமல் போகிறது. இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நிலை இல்லாதது. அது மாதிரி தான் வாழ்க்கையும் நிலை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது. அதனால் எப்போ எது வரும் என்று கணிக்க முடியாது, கணிக்க கூடாது. நீ என்ன வருகிறதோ அதை நீ வாழ்ந்து விட்டு போ. அந்த கணத்தில் உனக்கு என்ன வருகிறதோ அதை வாழ்வதுதான் வாழ்க்கை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்வது, எந்த ஒரு கற்பனையும் இல்லாமல் வாழ்வது, எந்த ஒரு யூகமும், வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு யூகமும் இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று அந்த துறவி அவருக்கு வாழ்க்கையை பற்றி புரிய வைக்கிறார். ஓகேயா. இப்போ என்னன்னா நம்ம பார்க்க போகிறது இன்சுலின் பம்பு. பம்புனா மோட்டார் தெரியும் உங்களுக்கு. பம்பு பார்க்குறோம், எத்தனை ஹெச்பி மோட்டரு, கிணத்துக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறது மோட்டார் பம்புன்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி தான் இது வந்து பம்பு. இது இன்சுலினை இறைக்கின்ற பம்பு. இது இன்சுலினை இறைக்கின்ற. இப்போ என்னென்னா, நம் உடம்புக்கு ஒன்று நம்முடைய கணையம் இன்சுலினை சுரந்து கொடுக்கும். இந்த கணையம் கெட்டு போகுது, கிணத்துல தண்ணி இல்லை, அப்போ போர் போடணும். அது மாதிரி வேறு மாற்று ஏற்பாடுகள் பண்ணிக்கிடுவோம். அது மாதிரி தான் நமக்கு இன்சுலின் வந்து கணையம் சுரக்காத போது நாம் செயற்கை முறையில் நம் உடம்பிற்கு இந்த இன்சுலினை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும் அதை பின்னாடி பார்க்கலாம். இந்த இன்சுலின் வந்து சரியாக சுரக்காத போது நம் உடம்பு எவ்வாறு வேறு விதமாக எவ்வாறு செயல்பட தொடங்கும் அதை பார்க்கலாம். இப்போ இந்த செயற்கையாக நம் உடம்பிற்கு தேவையான இன்சுலினை தருவதற்கு கூடிய ஒரு உபகரணம் தான் இன்சுலின் பம்பு. இந்த இன்சுலின் வந்து நமக்கு நிறைய வழிகளில், ஒன்று மாத்திரை வடிவத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓரல் பில்ஸ் வந்து இருக்குது, நம்ம அதை மாற்றிட வடிவத்தில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது. இன்னொன்று என்னென்னா, ஊசி சிரிஞ்சில் வந்து இருக்குல்ல, ஊசி இருக்கு இல்லையா, ஊசி சிரிஞ்சு, அந்த சிரிஞ்சு மூலமாக வந்து இன்சுலின் எடுத்து நம்ம கைகளில் அல்லது தொப்புள்ள, அடிவயிறு, தொடை போன்ற பகுதிகளில் வந்து நம்ம போட்டுக்கொள்வது, அது ஒரு முறை. இந்த சிரிஞ்சில் வந்து 2 வகையான சிரிஞ்சு, பென் டைப்பு. நம்ம ஊசியில் போட்டு எடுக்கிறதுக்கு வந்து வயல் அப்படின்ட்டு பேர். சின்ன கண்ணாடி பாட்டில்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் வயல் அப்படின்ட்டு சொல்லிடுறோம். இன்னொன்று என்னென்னா பென் டைப்பு. பேனா இருக்குல்ல, அது மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பொருள் இருக்கும். அதுக்குள்ளே வந்து கேட்ரிட்ஜ், இன்சுலின் நிரப்பிய ஒரு சின்ன ஒரு அதை வந்து உள்ளே வைப்பாங்க. சின்ன ஒரு அதை பாத்திரமாக தான் இருக்கும், சின்ன கண்ணாடினால் ஆகிய ஒரு குடுவை இருக்கும். அந்த குடுவையில் வந்து என்ன செய்வாங்கன்னா இன்சுலினை வந்து நிரப்பாங்க. நிறச்சி ஆல்ரெடி நிறைச்சே கிடைக்கும் நமக்கு. அந்த கேட்ரிட்ஜ், அதுக்கு பேர் கேட்ரிட்ஜ் அப்படின்ட்டு பேர். அந்த கேட்ரிட்ஜ் உள்ளே போட்டுட்டு வெரி வெரி நைஸாக 6 mm இருக்கக்கூடிய, ரொம்ப நைஸாக ஒரு முடி இருக்கு இல்லையா, நம்ம தலைமுடி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஊசி மூலமாக என்ன ஊசியை வந்து அதில் இணைச்சிருவாங்க. அது தனியாக கிடைக்கும், ஒவ்வொன்றுமே தனியாக கிடைக்கும். அதை உள்ளே போட்டுட்டு இதை வந்து என்ன செய்வாங்க போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு அதில் இருக்கும்.
நீ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும், எத்தனை பாயிண்ட் வேணும், எத்தனை யூனிட் வேணும், அந்த அளவு இருக்கு. 10 யூனிட், 20, 30, 40, 50 வரைக்கும் கூட அதில் எடுக்க முடியும். எடுத்து அந்த அளவுக்கு என்ன இருக்கிறது வந்து நமக்கு தேவையான, நம்ம உடம்புக்கு தேவையான அளவை எடுத்து நாம் அடிவயிற்றிலோ, தொடையிலோ, கைகளிலோ நாம் போட்டுக்கொள்ள முடியும். இது வந்து ஒரு முறை. இப்போ நான் 2 முறை சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து மாத்திரை வடிவத்தில் இருக்கக்கூடியது கிளைனஸ், மெட்ஃபார்மின். இது மாதிரி மெட்ஃபார்மின் தான் பேசிக் ஃபர்ஸ்ட் லைன் மெடிசின் சொல்லுவாங்க. மெட்ஃபார்மினை வந்து டயபெட்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைன் மெடிசின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா மாத்திரை வடிவில் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் ஊசியின் மூலமாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சிலருக்கு ரொம்ப மாத்திரையில் வந்து அது வந்து கண்ட்ரோல் ஆகாது, கட்டுப்படாது. மாத்திரைக்கு அது கட்டுப்படாத போது என்ன செய்வாங்கன்னா ஊசி மூலமாக அதை எடுத்து நம்ம உடம்புல வந்து செலுத்தி கொள்ளுவோம். இப்போ இதை என்ன செய்யணும்னா அப்படி செலுத்தி கொள்ளுகின்ற போது இவ்வாறு நாம் செயற்கை முறையில் வந்து நம் உடம்புக்கு தேவையான இன்சுலினை தருவதற்காக இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப சாதனம் தான் இந்த பம்பு. இன்சுலினை வந்து செலுத்துவதனால் நாம் இதனை வந்து இன்சுலின் பம்பு என்று அழைக்கின்றோம். இது வந்து மொத்தம் 5 வகையாக இருக்கிறது. இந்த இன்சுலின் பம்பு வந்து 5 வகையாக இருக்கிறது. அது ஒவ்வொன்றாக நாம் என்ன நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அதாவது ரிசர்வாயர் அப்படின்னா என்ன, நிறைய பேருக்கு தெரியும். ரிசர்வாயர் என்பது என்னென்னா தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம். அது நீராக இருக்கலாம், தண்ணி இருக்கலாம். இப்போ டேம் வந்து ஒரு ரிசர்வாயர், குளம் வந்து ஒரு ரிசர்வாயர், தண்ணியை தேக்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ரிசர்வாயர் என்று அழைக்கின்றோம். அதுபோலத்தான் இங்கே இன்சுலினை வந்து வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும். ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு கண்டெய்னர். அதில் வந்து இன்சுலினை வந்து ஊற்றி வச்சுருவாங்க. இப்போ கிணறு இருக்குது, கிணத்துலேருந்து மோட்டார் போட்டு நம்ம என்ன செய்கிறோம், தண்ணி இருக்குது, அதை எடுத்து என்ன செய்யணும், மோட்டார் மூலமாக பாத்திகளுக்கு பாய்ச்சிரும். பாத்தியில் வந்து பாய்ச்சி வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன ஒரு கிணறு எப்படி கிணத்துல தண்ணி இருக்கிறது மாதிரி ஒரு டப்பாவில் வந்து என்ன இருக்கும்னா அது ரிசர்வாயர்னு சொல்கிறோம். அதை ரிசர்வாயர் என்று அழைக்கின்றனர். அந்த ரிசர்வாயரில் வந்து இன்சுலின் ஊற்றி வச்சுருவாங்க. ஊற்றி வச்சுட்டு அதுலேருந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு மெல்லிய குழாய் வரும். அந்த குழாய் என்ன செய்வாங்கன்னா நம்ம உடம்புல தோலுக்கு கீழே அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி தோலுக்கு கீழே பதிச்சு வச்சுருவாங்க. பதிச்சு வச்சுட்டு இது என்ன, இதில் வந்து என்னென்னா ஒரு மானிட்டர் பொருத்தப்பட்டு இருக்கும். அதில் என்னென்னா இது வந்து எப்போ நம்ம உடம்புக்கு இன்சுலின் தேவையோ அப்பொழுதெல்லாம் இந்த ரிசர்வாயிலிருந்து எப்போ அந்த இன்சுலின் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் வந்து இன்சுலின் பம்பு. இதை முதல்ல என்னன்னா பாரம்பரிய இன்சுலின் பம்புன்னு ஒன்று இருக்கு. முதல்ல வந்து பாரம்பரியமாக இது பழைய காலத்துலேருந்து பயன்படுத்தி வர்றாங்க. அதனால தான் பாரம்பரிய இன்சுலின் பம்பு. இந்த இன்சுலின் பம்பு வந்து ஒரு ரிசர்வாயர் இருக்கும். அந்த ரிசர்வாயர்லேருந்து சின்ன டியூப் வரும், குழாய் வரும். அந்த குழாய் அப்படியே கொண்டுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம உடம்புல வழியாக வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து இணைச்சி விட்டுருவாங்க. ரத்த குழாயோட சேர்த்து இணைச்சி விட்டுருவாங்க. அப்போ ரத்த குழாயில் வந்து என்ன ஆகும்னா இந்த இன்சுலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டி சொட்டா போய்க்கே இருக்கும். சரியா? இவ்வாறு போய்கொண்டு இருக்கின்ற போது அது இன்சுலின் வந்து தொடர்ந்து ரத்தத்துக்கு வந்து கிடைக்கும். இதனால் என்ன ஆகும்னா இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையானது குளுக்கோஸாக மாற்றப்பட்டு சக்தியாக மாற்றப்பட்டு நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. இதுதான் அடிப்படையானது. அதுக்கு அடுத்தது என்னன்னா அடுத்து இன்னொன்று, இது வந்து டியூப் இருக்கு. இது ஒன்று பட்டை வடிவத்தில் இருக்க ஒரு வாட்ச் இருக்கு இல்லையா, அந்த வாட்ச் மாதிரி நம்ம இந்த இடத்துல கட்டிக்கிடலாம், இல்லாட்டி இங்கே கட்டிக்கிடலாம். ஏதோ ஒரு இடத்துல வாட்ச் பட்டை மாதிரி இருக்கும், அதில் டியூப்லாம் இருக்காது. அப்படியே வச்சுட்டு இதில் மூலம் நம்ம அப்படியே கட்டி விடலாம். இது வந்து என்னென்னா நேரடியாக தோலுக்குள்ளே வந்து போய் நின்றுக்கிறோம், உள்ளே போகிறது மாதிரி வச்சு விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இது வந்து அப்படியே நிரந்தரமாக இருக்கும், எளிமையானது.
அது மாதிரி என்னன்னா இதுக்கு பேர் இன்சுலின் பட்டை. இதுக்கு பேர் என்னன்னா இன்சுலின் பட்டை. இதுக்கு பேர் பேட்ச் இன்சுலின் பம்ப் அப்படின்ட்டு பேர். பேட்ச் இன்சுலின் பம்பு அப்படின்ட்டு பேர், இரண்டாவது பேர். அடுத்து மூணாவது என்னன்னா குழாய் இணைப்பில்லா டியூப்லெஸ். அதுக்கு பேர் என்ன? டியூப்லெஸ் இன்சுலின் பம்ப். அதான் குழாய் இணைப்பு இல்லாமல் இருக்கும். இது என்னன்னா ஒரு ரிசர்வயர் இருக்கும், அதாவது ஒரு டப்பாவில் வந்து இன்சுலின் ஊற்றி வச்சிருப்பாங்க. அதை நேரடியாகவே என்ன செஞ்சிருவாங்க, ரத்த குழாயோட சேர்றது மாதிரி அவங்க அப்படியே நேரடியாக அப்படியே பதிச்சு விட்டுருவாங்க, இப்படியே வச்சு விட்டுருவாங்க. இப்போ அந்த இப்படி நேரடியாக அப்படியே வச்சு விடுறதுனால என்ன, ரத்த குழாய் வேக அதில் இருக்கக்கூடியதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கசிஞ்சு 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 ரத்த குழாயில் சேர்ந்து ரத்தத்தோடு இந்த இன்சுலின் கலந்து விடும். ஏன் இதுக்கு வேற டியூப் வந்து இருக்காது, அவ்வளோதான். டியூப் அந்த குழா இருக்குல்ல, அந்த குழா வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா குழாய் இணைப்பில்லா இன்சுலின் பம்புன்னு பேர் அதுக்கு. அடுத்து க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். இன்னொரு க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் அப்படின்ட்டு இன்னொன்று இருக்கு. இது என்னன்னா கீழே வந்து மூடிடுவாங்க. இந்த க்ளோஸ் இந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே வந்து நிறைய குழாய் வடிவத்தில் இப்படி வந்துக்கே இருக்கும். இதை வந்து என்ன செய்வாங்கன்னா இது வந்து எதுக்காகனா, இது ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து ஒரு மனிதர் வந்து தூங்குற வரைக்கும் அவர் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஒரு ரிசர்வயர் இருக்கும், அது வந்து சுருளா வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து இப்படி சுற்றி உடம்பு முழுவதும் வைக்க தேவையில்லை. இது என்ன செய்யணும், ஒரு இடத்துல வச்சுட்டு சுருளா வரது அப்படியே கொண்டு வந்துட்டு ரத்த குழாயில் இணைச்சி விட்டுருவாங்க. ஒரு பகுதியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ரிசர்வயர் இன்சுலின் டேங்க் கண்டெய்னர் இருக்கும். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு தேவையானதை இது வந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் முழுவதும் எதுவுமே செட் பண்ண தேவையில்லை. முன்னாடியே வந்து ஒரு மானிட்டர் மட்டும் இருக்கும். அந்த மானிட்டரில் அவர் யாருக்கு பொருத்தி இருக்கமோ அவருக்கு தேவையான எப்போ இன்சுலின் குறைபாடு இருக்கோ குறைகிறதோ அப்பெல்லாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரத்தத்தில் கலந்துரும். இது வந்து என்னன்னா சிஜிஎம் இருக்கு இல்லையா, கண்டினியூயஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம். கண்டினியூயஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் சிசிஎம் என்று இருக்கிறது ஒன்று. நான் நேற்று கூட சொன்னேன். இது வந்து காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு நாள் முழுவதும் 24 hours விடாது செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதன் மூலமாக அவருக்கு வந்து எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அவருக்கு வந்து தேவையானது அது வந்து இன்சுலின் வந்து சுரந்து கொண்டே இருப்பதால் பிற பிரச்சனைகள் எதுவுமே அவருக்கு வராது. அதுதான் இது என்ன செய்யறோம், க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் அப்படி சொல்கிறோம். அடுத்து என்னன்னா போர்ட்டபிள் இன்சுலின் பம்ப். போர்ட்டபிள் என்ன தெரியும், போர்ட்டபிள் பேக்கு, போர்ட்டபிள் நிறைய சொல்லுவாங்க. போர்ட்டபிள் எளிதில் எடுத்து சொல்லக்கூடியது. இதை ஒரு சிலருக்கு இன்சுலின் பம்பு வைக்கிறது வெளிப்படையாக இருக்கிறது வந்து பிடிக்காது. அப்போ எளிதில் பாக்கெட்டுக்குள்ளே கூட வச்சுக்கு போகக்கூடிய அமைப்பை கொண்டது. எளிதில் வந்து பாக்கெட்டில் கூட வச்சுக்கு போயிடலாம், அது மாதிரி ஒரு அமைப்பை கொண்டது. எளிதில் நம்ம வந்து வெளியில் கொண்டு போகக்கூடியது, எளிதில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருப்பது பேர் தான் போர்ட்டபிள் இன்சுலின் பம்ப் என்று பெயர். இதனுடைய விலை தான் என்னன்னா குறைந்தது 40,000, குறைந்தது 40,000 2.5 லட்சம் வரை இருக்கிறது. இதில் ஒரு வசதி என்னன்னா மாத்திரை சாப்பிட வேண்டியது இல்லை. ஐயோ மறந்துட்டேன், நான் இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடணும், ஐயோ அதுவும் மறந்துட்டேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. நீங்கள் ஒன்று வாங்கி மாட்டிக்கிட்டோம்னா, இதே 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்று பார்த்தேன், 6,000 ரூபா தான் அதனுடைய பம்ப் இருந்துச்சு. நான் சொன்னது 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து குறைந்தது 40,000, அதிகபட்சமாக 2.5 லட்சம் வரைக்கும் இருக்குது. அதுக்கு வந்து சில கிரைட்டீரியா இருக்குது. ஏன் அதற்கு வந்து விலை கூடுதலாக இருக்கிறது என்பதற்கு என்னென்னா, அது வந்து டைப் ஆஃப் எந்த வகையான நீங்கள் இன்சுலின் பம்பை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அதை பொறுத்து விலை மாறுபாடு அடைகிறது. இரண்டாவது என்னென்னா நல்ல பிராண்டு. இப்போ சற்று பேண்ட்டு எது எடுத்தாலும் என்ன செய்யணும், பிராண்டடாக இருக்குது, நல்ல பிராண்டு, பெரிய கம்பெனி மருந்து மாத்திரையில் பிராண்ட் இருக்குது. அப்படி பிராண்டடாக நம்ம உயர் வகைய நல்ல பெரிய கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு உற்பத்தி பொருள் நம்ம வாங்குற போதில் அதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து என்னென்னா
அதனுடைய சிறப்பு தன்மை, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், அதனுடைய சிறப்பு இயல்புகள், அது வந்து எப்படி சிறப்பாக மற்றவற்றிலிருந்து மாறுபடுகிறது, அதனுடைய தொழில்நுட்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பொறுத்து இதனுடைய விலை வந்து கூடுதலாக இருவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். அடுத்து என்னன்னா, அதுக்கு இன்சூரன்ஸ், ஒரு சில மெஷினுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. வெளிநாடுகளில், நம்ம நாட்டிலலாம் இல்லை. இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இருக்கிற போதில் அதனுடைய விலை வந்து அதிகரிக்கும். அடுத்து பக்கத்திலே இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மிக குறைவு. ஆனால் அதுவே ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படின்னா அவன் கொண்டு வந்து தரக்கூடிய செலவெல்லாம் இருக்கு. அதனால் அந்த எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, எந்த ரீஜனில் இருக்காங்க, எந்த பகுதியில் இருக்காங்க, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கம்மி, தேனி கம்பம் வர்றன்ற போதில் அதனுடைய தூரம் வந்து ரொம்ப நிறைய தூரம் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டின் காஸ்ட் வந்து அது அடிஷனலாக அதில் சேர்த்துருவாங்க. இப்படி இதெல்லாம் வருவதனால என்ன ஆகுதுன்னா, இதனுடைய விலை வந்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் இருக்கின்ற போதோ இது வந்து அதிகமாக இருப்பதற்கான காரணமாக இவையெல்லாம் அமைகிறது. அடுத்து அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒய் டு வி கால்டு டயபெட்டிஸ், டயபெட்டிக் வந்து ஒய் டு வி கால்டு டயபெட்டிக் ஆஸ் அ சைலண்ட் கில்லர். இதை வந்து அமைதியாக கொல்லக்கூடியது சர்க்கரை நோய், அமைதியாக ஒரு மனிதனை கொல்லக்கூடியது சர்க்கரை நோய் என்று அழைக்கின்றனர். ஏன் அவ்வாறு அழைக்கின்றனர் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இது நான் சொல்றதெல்லாம் கேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அதற்காக தான் கதை சொன்னேன் நான், ஜென் கதை. வாழ்க்கையில் எப்படி வந்து அதை எப்படி எடுத்துட்டு போகணும், இந்த விழிப்புணர்வு பெறுதல் மிக மிக முக்கியம். இவ்வளவு இருக்குன்றது நம்ம இப்போ தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாத்திரை மட்டும்தான் சாப்பிட்டா, ஒரு நிறைய பேருக்கு, ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம். இன்சுலின் பண்பு இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அப்படி ஒரு சாதனம் இருக்கிறது. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அதை வாங்கி வைத்து கொண்டால் இன்னும் அதிக காலங்கள் உயிர் வாழலாம். இந்த ஆம்புடேஷன் என்று சொல்லக்கூடிய காலை வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய நிலை வராது. இந்த ஆம்புடேஷன் சொல்றாங்க இல்லையா, கை கால் இழப்பதற்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து வராது. அடுத்து உடல் வந்து ஹார்ட் அட்டாக் வராது. இதெல்லாம் பயன்படுத்துகின்ற போது ஹார்ட் டிசீசஸ் வந்து வராது, ஸ்ட்ரோக் வந்து வராது. இதெல்லாம் வருவதற்கான காரணம் இந்த சர்க்கரை நோய் தான். ஏன் காரணம் என்றால், இதற்கு வந்து அந்த இன்சுலின் வந்து சுரக்காதது தான், கணையின் இன்சுலினை சுரக்காததன் காரணமாகத்தான் இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம உடல் சந்திக்கின்றது. சரியா? இப்போ இதில் வந்து என்ன சொன்னா, நாம் வந்து எதனால் தான் இந்த நோயை வந்து இவ்வளவு மோசமாக சொல்கிறாங்க? எந்த நோயை அப்படி சொல்லலை, கேன்சரோ எய்ட்ஸை கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த சர்க்கரை நோயை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சைலண்ட் கில்லர். கில்லர் என்ன, கொல்றவன், கொலகாரன். அது மாதிரி ஒரு கொலகார நோய் தான் இந்த சர்க்கரை நோய் என்று சொல்லுகிறோம். அது என்ன காரணத்துக்காக இப்போ பார்க்கலாமா? இது என்னன்னா, லேக் ஆஃப் நோட்டிசபிள்ஸ். ஒரு நமக்கு வருகின்ற சர்க்கரை நோயாளிக்கு வந்து ஆரம்பத்தில் சர்க்கரை நோய் வருதுன்னா அவருக்கு வந்து அதற்கான சிம்டம் வந்து தெரியாது. உடனடியாக நான் சர்க்கரையினுடைய சிம்டமாக சொல்லியிருக்கேன். அதிகமான தாகம் எடுக்கும், அதிகமான பசி எடுக்கும். இதெல்லாம் வந்த உடனேயே தெரிவதில்லை. இப்படிப்பட்ட அறிகுறிகள் வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகிவிடுகிறது. அதற்குள்ள என்னன்னா, நம் உடம்புல வந்து நிறைய பாதிப்புகளும் உருவாகி விடுகின்றன. அதனுடைய அறிகுறிகளவை என்னது, சர்க்கரை நோய் வந்த உடனே இப்போ காய்ச்சல் தலைவலின்னா வந்து உடனடியாக தெரிஞ்சு போகுது. இப்போ லூஸ் மோஷன் ஆகுதுன்னா உடனடியாக தெரிஞ்சு போகும். வயிற்று வலிக்குன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு உடனடியாக இம்மீடியட்டாக நமக்கு அதனுடைய அறிகுறிகள் தெரிந்துவிடும். ஆனால் சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகள் நாம் அறிவதற்கு காலதாமதம் ஆகின்றது, ரொம்ப நாள் ஆகி போகுது. அதற்குள்ள என்னன்னா, உடலில் வந்து இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகள் பாதிப்புக்கு உள்ளாகி விடுகின்றன. அடுத்து கிராஜுவல் டேமேஜஸ் டு ஆர்கன்ஸ் டிஷ்யூசஸ். இப்போ இந்த இதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர்ற என்னன்னா, இது வந்து உடம்புல வந்து நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விடுகிறது.
அதனுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி போகுது. அடுத்து என்னன்னா ஹார்ட் டிசீஸ் வந்து நரம்புகளுக்கும் இதயத்துக்கும் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதயத்துக்கும் பாதிப்புகளை வந்து இதயத்துக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் வந்து பெரிய பாதிப்பினை இது ஏற்படுத்தி விடுகின்றது. நமக்கு வெளிப்படையாக தெரியறதுக்கு முன்னாடி அந்த பாதிப்பு வந்துடுது. அடுத்து என்னன்னா காலுக்கு வர்ற பாதிப்பு வந்து உடனடியாக தெரியும். அது ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கிறது. அதுக்குள்ள அது கெட்டு போகுது. நரம்புகள் பாதிக்கப்பட்டு விடுகின்றன. இரத்த குழாயும் அதுபோல் தான் உடனடியாக வந்து நமக்கு தெரிவதில்லை. அப்போ என்னன்னா அதில் வந்து நிறைய கொலஸ்ட்ரால் எல்லாம் படிஞ்சுக்கிறது. கொலஸ்ட்ரால் படிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும்னா இது ரத்த ஓட்டம் தடைபடுகிறது. ஃப்ளோ வந்து இருக்கிறது இல்லை. நல்ல ரத்த ஓட்டம் இருக்கிறது இல்லை. இப்போ தண்ணியை பார்க்குற ஒரு வாய்க்கால் ஒரு எந்த தங்குதடை இல்லாமல் நல்ல வேகமாக நீர் போகும். அது மாதிரி இங்கே தடைகள் அங்கங்கே கொலஸ்ட்ரால் செடிமெண்டேஷன் இருக்கும், அடைச்சிக்கு நிற்கும். இதனால் வந்து போகிறதில்லை. இதனால் பிபி வந்து விடுது. இது வந்து சொல்லுவாங்க இரட்டை பிறவிகள் அப்படின்னா. சர்க்கரையும் பிபியும் இரட்டை பிறவிகள், ஒரு ட்வின்ஸ் மாதிரி. எப்படின்னா இவனுக்கு அது சர்க்கரை நோய் வந்தால் நிச்சயமாக பிபி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த ரத்த அழுத்த நோய் வருவதனால என்ன ஆகும்னா ஹார்ட் ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமான அளவு ஸ்ட்ரோக் வருவதற்கான, பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதய நோய் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இது ஒரு ட்வின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா அதிகமான ரிஸ்க்கு அதிகம். இது ரிஸ்க் இருந்தால் அதிகமான வந்து நம்ம ஆபத்துகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த நோய் என்னென்னா அதை தான் சொல்லியிருக்கோம் முன்னாடி சொன்னது, ஸ்ட்ரோக்கு, கிட்னி ஃபெயிலியர் வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து சிக்கல்கள் வந்து உருவாகிறது. அதனால் இப்போ என்ன இது எதுவுமே உடனடியாக தெரியாது. அதுதான் சிக்கல். அது வந்து சொல்கிறதுக்கான இது உடனடியாக எந்த இதுவுமே உடனடியாக தெரிவதில்லை. இது ஒவ்வொன்றும் நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இந்த நீண்ட நாட்களுக்குள் என்ன ஆகுது அப்படின்னா கிட்னி கெட்டு போகுது, ஸ்ட்ரோக் வந்துடுது, அண்டு கண் பார்வை பறிபோகிறது. முறையாக நாம் அதை பார்த்துக்கு வரல என்ன ஆகும்னா கண் பார்வை வந்து பறிபோய் விடுகிறது. இது என்ன அதைத்தான் என்ன சொல்கிறேன். இன்னொன்று தான் நம்ம வெளியில் வந்து எதுவுமே தெரியும். ஆனால் உள்ளே வந்து என்னென்னா இந்த நோய் வந்து பெருகி 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 இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் நிறைய, அதாவது குடல்ல அனைத்து உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு விடுகிறது. ஏன் இதில் ஒன்று என்னென்னா இது ஒரு சிக்கலான ஒரு இது இருக்குது. அதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லணும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்கலாம். கேட்டுக்கிட்டீங்கன்னா திரும்ப போட்டு நீங்கள் வீடியோ போட்டு கேட்டுக்கலாம். இது என்னென்னா இது நம்ம இந்த சர்க்கரை நோய் வர்றவங்களுக்கு என்னென்னா சடன் எமர்ஜென்சி, திடீர்னு வந்து எமர்ஜென்சி கேர் ஆகி போகுது அவர்களுக்கு. திடீர்னு வந்து அவங்களுக்கு என்னென்னா திடீர்னு வந்து நெஞ்சு வலி வந்துடும். நெஞ்சு வலி என்னென்னா இன்னொரு பக்கம் என்ன சொல்வானா நெஞ்சு வலிக்கிறது கூட தெரியாது. சர்க்கரை நோயாளிக்கு வந்து பார்ப்போன்னா படுத்த படுக்கையிலே இறந்து விடுவார்கள். அவர்களுக்கு மற்றவர்களுக்கு வருகின்ற அந்த நெஞ்சு வலியை விட இவர்களுக்கு வருகின்ற நெஞ்சு வந்து வலி வந்து அதிகமாக இவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த வலியை வந்து உணர்வுச்சியோட வந்து இவங்க சாகிறது இல்லை. உடனடியாக பெட்லேயே வந்து இறந்துடுறாங்க. இது என்னென்னா இந்த எமர்ஜென்சி இதில் வந்து முக்கியமானது என்னென்னா டிகேஏ என்ற ஒரு அமிலம் வந்து சுரக்குது. டிகே என்ன டயாபெட்டிக் கீட்டோனோடோசிஸ் அசிடோசிஸ். டயாபெட்டிக் கீட்டனோ அசிடோசிஸ், அதான் டிகேஏ. இது எதனால் உருவாகிறது? இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடிய ஒரு ஆசிட்டு. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடிய ஆசிட்டு. இந்த ஆசிட்டு எப்படி உருவாகுது அப்படி அந்த எப்படின்னா நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கின்ற போது இன்சுலின் வந்து சுரந்துச்சுன்னா என்ன ஆகும்னா
அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை சத்துக்களாக மாற்றி சத்துக்களாக மாற்றி அதை ரத்தத்தில் இருக்கக்கூடிய உடம்பு முழுவதும் ரத்தத்தின் மூலமாக இந்த நம்மளுடைய உடம்பு முழுவதும் இருக்கின்ற செல்களுக்கு வந்து அனுப்பும். ஏன் இந்த செல்களுக்கு அனுப்புனா தான் நம்மளால் பேச முடியும், நம்மளால் தூங்க முடியும், நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் நடக்க முடியும், நம்மளால் கோபப்பட முடியும், நம்மளால் சிரிக்க முடியும். அதற்கெல்லாம் தேவை இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய சர்க்கரை வந்து குளுக்கோஸாக மாற்றப்பட்டு சக்தியாக உருமாற்றம் பெற்று என்ன செய்யுதுன்னா நம்முடைய உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய செல்களுக்கு செலுத்தப்பட வேண்டும், கொண்டு செல்லப்பட வேண்டும். அந்த வேலையை ரத்தம் செய்கிறது. அப்படி செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்சுலின் வந்து சரியாக சுராக்காத போது இந்த இன்சுலின் சரியாக சுரக்கலப்பா அப்படின்னு என்ன செய்யும்னா என்ன நடக்குது அங்கே அப்படின்னா நம்ம உடம்பில் நம்மளுடைய செல்கள், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் நம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபேட் ரத்தத்தில் உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிருது. உடைச்சு அது வந்து என்னதுன்னா உடைக்கின்ற போது என்னன்னா இந்த கீட்டோன் வந்து உற்பத்தி ஆகிறது. இந்த கீட்டோன் உற்பத்தி ஆகிற போதில் நமக்கு வேறு பல சிக்கல்கள் வந்து விடுகின்றன. அது என்னென்ன சிக்கல்கள்னு நம்ம பார்க்கலாம். இது வர்ற போதில் என்னன்னா ஒன்று ரத்தத்தினுடைய அளவு அதிகமாகி விடுறது. ரத்தத்தினுடைய அளவு வந்து அதிகமாகிறது. ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகரித்து விடுகிறது. அதாவது ஹை பிளட் சுகர் லெவல். அடுத்து லேக் ஆஃப் வந்து என்ன பாதிக்கப்பட்ட லேக் ஆஃப் இன்சுலின் ப்ரொடக்ஷன். பேங்க்ரியாஸ் வந்து இந்த இன்சுலின் சுரக்கிறத வந்து குறைச்சிருது. அடுத்து என்னன்னா அதிகமான அளவு இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் கீட்டோன் ப்ரொடக்ஷன். இந்த கீட்டோன் வந்து அதிகமாக அளவு உற்பத்தி ஆவதால் அதுவும் நமக்கு என்னென்ன கீழ்கண்ட பாதிப்புகளை, அதாவது என்னென்னா பிளட் சுகரு, அது அந்த கீட்டோன் வந்து சுரக்கிறது போது எங்கே போகும்னா பிளட்டில் வந்து போய் தேங்கிக்கிறது. பிளட்லையும் சிறுநீரகத்திலையும் போய் நின்றுக்கிறோம். அது ஒரு சிக்கலை தருகிறது. அடுத்து நான் வாயிலிருந்து ஃப்ரூட்டி ஸ்மெல் பிரீத். ஃப்ரூட்டி ஸ்மெல் ஒரு பழ வாடை இருக்குல்ல, அந்த பழ வாடை வந்து இந்த கீட்டோன் வந்து அதிகமாக சுரக்கின்ற போது சர்க்கரை நோயாளியுடைய வாயிலிருந்து இந்த மாதிரி ஸ்மெல் வந்து வரும். ஒரு பேட் ஸ்மெல் வந்து வரும். பழ வாடை இருக்கு இல்லையா, அது வரும். அதுக்கு காரணம் இந்த டிகேஏ தான். அடுத்து வாமிட்டு வருவது போன்ற ஒரு ஃபீலிங். பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டு வந்து வரும். இங்கே கரைச்சல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு மாதிரி நெஞ்ச கரைக்கிறது மாதிரி இருக்கும். அடுத்து வாமிட்டு வருவது போல உணர்வு இருக்கும். பல சமயங்களில் வாமிட்டும் எடுப்பார்கள். பல சமயங்களில் வந்து அவர்கள் இந்த டிகேயை வந்து சுரக்கிற போது நல்லா அதிகமாக சுரக்கின்ற போது அவர்கள் வாமிட்டும் எடுத்து விடுகின்றனர். அடுத்து அடி வயிற்றில் வந்து வலி அதிகமாக இருக்கும். அடி வயிற்றில் அதிகமான வலி இருக்கும். அடுத்து என்னன்னா தலைவலி இருக்கும். சர்க்கரை நோயாளிக்கு வந்து நிறைய தலைவலிக்கும், பார்த்துருப்பீங்க. அதற்கு காரணம் இந்த டிகேஏ தான். அது வருவதற்கு காரணமாக இந்த அதிக அளவு கீட்டோன் உற்பத்தியானது இருக்கிறது. அடுத்து வந்து சோர்வடைந்து விடுவோம். உடனடியாக நம் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு சின்ன வேலை செய்கின்ற போது கூட நம் உடல் அந்த சோர்வடைந்து விடுகிறது. அடுத்து நம்முடைய ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா, ரேபிட் ஹார்ட் பீட் அப்படின்றோம். வேகமாக பட 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 வேகமாக வந்து இந்த ஹார்ட் பீட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு எல்லாம் காரணம் இந்த டிகே என்று சொல்லக்கூடிய கீட்டோன். அதுதான் காரணம். இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா நாம் பல அதாவது என்ன சொல்லணும்னா ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக்கு வந்துடுது. அதுக்கடுத்து என்னென்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி போகுது. நம்முடைய திசுக்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது. நரம்பு மண்டலம் இது பாதிக்கப்பட்டு விடுகிறது. இப்படி எல்லாமே தொடர்ந்து வருவதனால் என்னவாகிறது என்றால் ஒருவருக்கு இறப்பு மிக வேகமாக வந்துகிறது. ஆனால் சடனாக நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெதுவாக
ஒரு மனிதனை கொல்லுவதால், இந்த சர்க்கரை நோயாளி மெதுமெதுவாக ஒரு மனிதனை கொல்லுவதால் சர்க்கரை நோயாளியை என்ன சொல்றான்? அமைதியாக இருந்து கொள்பவன். சர்க்கரை நோயாளியை அமைதியாக இருந்து கொள்பவன் என்று சொல்லுகிறது. ஓகே நண்பர்கள், நாளை தினம் நாம் மீண்டும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.